இமாம் அலி மசூதி அப்படிங்கிற பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுது கொண்டிருக்கும் பொழுதே தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் திட்டம் நிறுத்தப்படவில்லை என்றால் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஒரு முடிவெடுத்தார், நமக்கு தியாகம் தான் நம்மளுடைய முதல் படியாக இருக்கும். ரஷ்யாவினுடைய கார்கோ ஏரோப்ளைன் இப்ப ஈரானினுடைய இஸ்பஹான் நகரத்தை வந்தடைஞ்சிருக்கு. இதே நேரத்தில் சவுதி ஒபிசியல் உத்தியோகபூர்வ தகவல்கள் முக்கியமான அதிகாரிகள் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் திட்டம் சம்பந்தமாகவும் பாலிஸ்டிக் மிசைல் எங்கெங்கே இருந்து ஏவப்பட போகுது இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிங்கிற முக்கியமான இடங்களை இப்ப இஸ்ரேலினுடைய உளவு பிரிவு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் எப்படி எவ்வாறு யாரை வச்சு செய்யும் அப்படிங்கிற முக்கியமான பல தரவுகள் எடுக்கிறதுக்குரிய வேலைகளை இப்ப இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலினுடைய முக்கியமான பத்திரிகையான எடியோத் அஹ்ரோனோத் சேனல் 12 இந்த 2 பத்திரிகையும் இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காங்க. கடந்த 12 நாள் யுத்தத்துக்கு முன்னாடி எவ்வாறான பிரச்சாரங்களை ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மேற்கொள்ளுதோ அதே பிரச்சாரங்களை தான் இப்பயும் மேற்கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக இஸ்ரேல் முன்னெடுத்து கொண்டு இருக்காங்க. காரணம் ஈரான் பிழை அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு காட்டுறதுக்காக. அந்த அடிப்படையில் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய எடியோத் அஹ்ரோனோத் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய பாலிஸ்டிக் மிசைல் திட்டம் நிறுத்தப்படவில்லை என்றால் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உத்தியோகபூர்வமான அதிகாரிகளுக்கிட்ட இருந்து வந்த தகவலாக இவை இருக்கு அப்படின்னு சொல்லி எடியோத் அஹ்ரோனோத் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் இதே நேரத்துல சேனல் 12 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வாஷிங்டன் டிசிக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு பயணமாகிறார். அந்த பயணத்துல டொனால்ட் ட்ரம்போட முக்கியமான சில பேச்சுவார்த்தைகள் இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் என்ன முடிவுகளை இவங்க எடுக்க போறாங்க, அந்த முடிவுகளை வச்சுதான் மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் இருக்கணும், இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. ஓகே, அவர்களினுடைய பிரச்சார நடவடிக்கைகள் ஒரு புறமாக இருக்கக்குள்ள இஸ்ரேலினுடைய ஷின்பத் மற்றும் அவர்களினுடைய காவல்துறை இணைந்த தேடுதல் நடவடிக்கைகளை நாட்டுக்குள்ள மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது நாட்டுக்குள்ளே யார் யாரு நாட்டுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்காங்களோ அவங்களை கைது செய்யற முக்கியமான அமைப்பு தான் ஷின்பத் அப்படிங்கறத கடந்த காலங்கள்ல நீங்க எல்லாருமே தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. அந்த அடிப்படையில இப்ப 40 வயதுடைய ஒருவரை கைது செஞ்சிருக்காங்க. இவர் ஈரானுக்கு ஆதரவாக நஃப்டாலி பென்னட், முன்னாள் இஸ்ரேலினுடைய பிரதமராக இருந்தவர், அவர்களுடைய வீட்டுக்கு அருகில் இருந்து புகைப்படங்கள் எடுத்திருக்கார். ஈரானினுடைய உளவுத்துறைக்கு அனுப்பியிருக்கார். அது மட்டும் இல்லாம இவர் ஈரானினுடைய உளவுத்துறையோட நேரடியாக தொடர்பில் அப்படின்னு சொன்னாலும் இடைத்தரகர்கள் ஊடாக இவர் தொடர்பு பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இவர் ஒரு இஸ்ரேலியர் தான். ஷின்பத் இவரை கைது செஞ்சு இவருக்கு எதிராக இப்ப வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 வயதுடைய ஒரு நபரையுமே ஷின்பத் கைது செஞ்சிருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்குள்ள உளவு பார்த்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில சோ ஈரான் இஸ்ரேலுக்குள்ள பல உளவு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க அப்படிங்கிறது இதுல இருந்து அவங்க வெளியிட்ட இந்த தகவல்கள்ல இருந்தே நமக்கு தெளிவா புலனாகிற விடயங்கள் உண்டாக இருக்கு. இது ஒரு புறமாக இருந்தாலும் யுத்தம் சம்பந்தமா ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராகவோ நாங்க அடிப்போம் விஷயம் அப்படி அந்த பேச்சு பெருசா ஈரான் பேசல. ஆனா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பப்போ சில கருத்துக்களை சில உதாரணங்களை மட்டும் சொல்லி போட்டு போவார் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர். அந்த அடிப்படையில அப்பாஸ் ஆராஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, கடந்த 12 நாள் யுத்தம் ஆரம்பிச்சு 2 நாளையால இடைத்தரகர்களையும் அதே போன்று அமெரிக்கா நேரடியாகவும் ஈரானுக்கு செய்தி அனுப்பிச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சரணடைதல் அப்படி என்பதே உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது எந்த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி வழங்குதா, இஸ்ரேலினுடைய முதலாவது உள்நாட்டுக்குள்ள நடாத்தப்பட்ட தாக்குதல்ல ஈரான் கடுமையாக அடி வாங்கியிருக்கு. அவர்களுடைய கிட்டத்தட்ட 6 தளபதிகளுக்கு மேல அதுல கொல்லப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஈரான் டவுன் ஃபால், மொத்தமாக ஈரான் முடிஞ்சு அப்படிங்கிற டைம்ல அமெரிக்கா ஈரானுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எந்தவித நிபந்தனையும் இல்லாம ஈரான் அமெரிக்கா கிட்ட சரணடையும் அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு அதே போன்று இடைத்தரகர்கள் ஊடாகும், அதாவது அமெரிக்காவினுடைய கையாலாகாத சில ஆட்கள் இருப்பாங்க தானே அரபுகள், அவங்களை வச்சும் ஈரானுக்கு இந்த மெசேஜை கன்வே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, அப்பாஸ் ஆராஜி சொல்றார். பட் ஈரானினுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி ஒரு முடிவெடுத்தார்,
நமக்கு தியாகம் தான் நம்மளுடைய முதல் படியாக இருக்கணும். நாம தியாகத்தை தேர்வு செய்வோம் அப்படிங்க. தியாகம் அப்படிங்க அவங்க எதை சொல்றாங்க? யுத்தத்தை நாம தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி அடுத்த 10 நாளையால அமெரிக்காவுக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, அதிகாலை 4 மணில இருந்து இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிறுத்தும், நீங்களும் தாக்குதலை நிறுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நாங்க சொன்னோம், இஸ்ரேல் நிறுத்தினாலும் நாங்க இஸ்ரேலுக்கு அடிப்போம், அடிச்சு போட்டுதான் நாங்க அந்த தாக்குதலை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி நாங்க அமெரிக்கா கிட்ட சொன்னோம். அதுக்கும் அவங்க ஒப்புக்கொண்டிருந்தாங்க. அப்படி என்று சொன்னா ஈரானினுடைய அடி எப்படி உளுந்திருக்கும் இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறத தான் இது தெளிவா புலனாகுது அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இந்த 2ஆம் கட்ட யுத்தத்திற்கு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஏனைய தளங்களை, அமெரிக்காவினுடைய தளங்கள், மத்திய கிழக்கில் இருக்கிற தளங்களை ஈரான் மொத்தமாக அழிச்சிரும் அப்படிங்கிற பயமும் 1ஆம் கட்ட யுத்தம் நிறுத்தப்பட்டதற்கும் 2ஆம் கட்ட யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கும் முக்கியமான காரணமா இருக்கலாம். என்று அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்கல அமெரிக்காவினுடைய பேஸ, அதுவும் கத்தார்ல ஈரான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சோ ஈரான் எந்த லெவலுக்கும், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போய் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிப்பாங்க அப்படிங்கறத தான் அந்த பேசினுடைய தாக்குதல் நமக்கு தெளிவா புலனாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில அப்பாஸ் ஆராய்ச்சி இவ்வாறான விடயங்கள் முக்கியமான சம்பவங்கள் ஒன்றாக இருந்தாலும் அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ரஷ்யா, சைனா ஈரானுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்ல அவங்களை டிஃபெண்ட் பண்ணி பிரதிவாதங்களை முன் வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில இன்னைக்கு ரஷ்யாவினுடைய கார்கோ ஏரோப்ளைன் ஒன்று இப்ப ஈரானினுடைய இஸ்ஃபஹான் நகரத்தை வந்தடைஞ்சிருக்கு. இஸ்ஃபஹான்ல இருக்கிற பேஸ் ஒன்றுக்கு வந்தடைஞ்சிருக்கு. இதுல நிறைய ஆயுத பொருட்களும் ஏற்றி கொண்டு வரப்பட்டிருக்கு. ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஈரானுக்குள்ள வாரது அப்படிங்கிறது, ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் ஏற்றின விமானங்கள் வாரது அப்படிங்கிறது ஒரு பலமையான விடயங்கள் ஒன்றாகத்தான் இருக்கு. இது ஒரு புறமாக இருக்க, இன்னைக்கு சிரியாவில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்ஸ்களினுடைய ஜும்மா நாள். சிரியாவினுடைய ஹோம்ஸ்ல வாடி அல் தஹாப் அப்படிங்கிற பிரதேசத்துல இருக்கிற இமாம் அலி மசூதி அப்படிங்கிற பள்ளிவாசல்ல ஜும்மா தொழுது கொண்டிருக்கும் பொழுதே தீவிரவாத தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 8 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, 18 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆரம்ப கட்ட விசாரணைகளின் அடிப்படையில தற்கொலை தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஜும்மா தொழுது கொண்டிருந்த நேரங்கள்ல தீவிரவாத தாக்குதல் சிரியாவுக்குள்ள நடந்திருக்கு. ஏன் சிரியாவுக்குள்ள இவ்வாறான தாக்குதல் நடக்குது? சிரியாவை இப்ப டார்கெட் பண்ணி, அதாவது சிரியா தொடர்ச்சியாக ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஆசைப்படுறாங்க. சிரியா தொடர்ச்சியாக பாதுகாப்பு இல்லாத நாடாக இருந்தா யாருக்கும் லாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது இஸ்ரேலுக்கு தான். இஸ்ரேல் பெரிய அளவுல நிறைய பேச்சுக்கள் பேசியிருந்தாங்க. போன வருடம் இந்த ரிஜிமியை சேஞ்ச் பண்ணிட்டோம், அசாடினுடைய ஆட்சியை சிரியாவுக்குள்ள மாற்றிட்டோம் நாங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருந்தா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லியிருந்தார். என்ன சிரியாவினுடைய ஆட்சியை யாரு சேஞ்ச் பண்ணிருக்கா, மாத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க கூட டெஃபினட்டா நாம சொல்லலாம் துருக்கி தான் இந்த ஆட்சியை மாற்றிருக்காங்க சிரியாவுக்குள்ள. இப்ப சிரியாவுக்குள்ள துருக்கி ஈரானுக்கு ஆதரவாக பல ரேடார்களை சிரியாவுக்குள்ள நிறுவி கொண்டு வராங்க. அதாவது சிரியாவுக்குள்ள இஸ்ரேலினுடைய ஆதிக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். அவன் நினைக்கிற மாதிரி போறதுக்கெல்லாம் நம்ம சிரியாவுக்குள்ள அலௌட் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படையில நிறைய தடைகளை, பிளாக்குகளை இப்ப சிரியாவுக்குள்ள டர்க்கி இஸ்ரேலுக்கு எதிராக போட்டு கொண்டு வராங்க. இதை நாம முறியடிக்கணும், இதை தடுக்கணும், இந்த மக்கள் குழம்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு சிரியாவுக்குள்ள தொழுதுக்கு இருந்த பள்ளிவாசலுக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. யாரு தாக்குதல் நடத்தினாங்க நான் சொல்லல, பட் நீங்களே அதை தெரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு மேல என்னத்தை நாம சொல்லணும், யார் தாக்குதல் இதை நடத்திருப்பா அப்படிங்கிறது இதுக்கு மேல நாம என்ன சொல்லணும். இது இவ்வாறு இருக்கக்குள்ள இதே நேரத்துல சவுதி ஒபிசியல் உத்தியோகபூர்வ தகவல்கள் முக்கியமான அதிகாரிகள் வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சிரியாவுக்குள்ள இப்ப நிலவர சிரியா சம்பந்தப்படுத்தி தான் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சிரியா, ஈராக், டர்க்கி அப்படிங்கிறது மத்திய கிழக்குல வருங்காலங்கள்ல மிக முக்கியமான நிலப்பரப்புகளாக கருதப்படும். ஆக இந்த நாடுகளினுடைய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் சிரியாவுல இஸ்ரேல் அவர்களுடைய ஆதிக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி சிரியாவுக்குள்ள இப்ப போய்கொண்டு இருக்காங்க. இது சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இயல்பாக்கத்தை தொடர்ச்சியாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்திலே நாங்க கட்டாயம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை, இஸ்ரேலோட ஒன்றிச்சு போனாத்தான் மத்திய கிழக்குல நம்ம சரியான ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல நாங்க நினைச்சோம். பட் இப்ப அது
கேள்விக்குறியா இருக்கு. அரபு நடக்காது அப்படிங்கிற அடிப்படையில் இப்ப அது இருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. அது எந்த காலத்துல கட்டாயம் நாம இணைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சவுதி நினைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, காசா யுத்தம் நடத்துறதுக்கு முன்னர் சவுதி யோசிச்சிருந்தாங்க நாம கட்டாயம் அவங்களோட இஸ்ரேலோட இயல்பாக்கத்தோட போய்த்தான் ஆகணும் அப்படிங்கறது. பட் இப்ப அது நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. இயல்பாக்கம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இஸ்ரேல் நினைக்கிற மாதிரி சவுதி அரேபியா இஸ்ரேல் இயல்பாக்கம் ரெண்டு பேருமே வந்து ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிற அப்படிங்கிற வந்து அவ்வளவு லேசில நடக்க மாட்டா அப்படின்னு சவுதியினுடைய உயர்மட்ட அரசியல் அதிகாரிகள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட சவுதி அரேபியா சில ஒப்பந்தங்களை செஞ்சிருக்காங்க. அந்த ஒப்பந்தங்களை கெட்ட விடாம தடுக்கிறதுக்கும் அமெரிக்கா மற்றும் ஏனைய அரபு நாடுகளோட அமெரிக்காவின் உறவு மொத்தமாக கொலப்புறத்துக்கும் எந்த அளவுக்கு அரபு நாடுகளை கோபப்படுத்தலாமோ அந்த அளவுக்கு அரபு நாடுகளை இஸ்ரேல் கோபப்படுத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் F-35 ஃபைட்டர் ஜெட். இஸ்ரேலினுடைய ஒபிசியலே சொல்லி இருந்தாங்க, எங்களுக்கு F-35 ஃபைட்டர் ஜெட்கள் இருக்கும் வரைக்கும் வேற நாடுகளுக்கு நாங்க கொடுக்கறதுக்கு, அதாவது வேற அரபு நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொழுதும் இஸ்ரேல் அனுமதிக்காது. ஆக இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்களை சவுதிக்கோ இல்ல துருக்கிக்கோ இல்ல கத்தாருக்கோ கொடுக்கறதுக்கு நாங்க விட மாட்டோம். இது எவ்வளவு பெரிய நீங்க காசு கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, பணம் கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரில்லியன் கணக்குல இதுக்காக எந்த லெவலுக்கு நாங்க போவோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த டீலிங்களை, அதாவது அமெரிக்காவோட இருக்கிற டீலிங்களை மத்திய கிழக்குல இருந்து பிரிக்கணும். பிரிச்சாதான் அமெரிக்கா நம்மளோட இருக்கும், நம்மளோட மட்டும்தான் அமெரிக்கா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்ரேல் இந்த பல நடவடிக்கைகள் இந்த சிரியாவுக்குள்ள இந்த வேலைகளை செய்யற. இதுக்காகத்தான் சவுதி இந்த எச்சரிக்கையை இன்றைக்கு விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சவுதியினுடைய அறிவிப்புகள் ஒரு புறமாக இப்படி இருக்கவங்கள, அடுத்தது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல். அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் காசாவுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலை. அதாவது கிட்டத்தட்ட கடந்த 2 ஆண்டு கால யுத்தத்துல 4 முறைகளுக்கு மேல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களால தாக்கப்பட்டும் இறுதி வரைக்கும், அதாவது அந்த கட்டடங்கள் உடைஞ்சாலும் அங்க இருக்கிற வளங்களை பயன்படுத்தி மக்களுக்கு தொடர்ச்சியாக சேவை செஞ்சு கொண்டிருந்த ஒரு வைத்தியசாலை அப்படின்னு சொல்லலாம். அந்த வைத்தியசாலையில மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு 170 மாணவர்களுக்கு இன்னைக்கு அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் வளாகத்திலேயே பட்டமளிப்பு விழா நடந்திருக்கு. இந்த பட்டமளிப்பு விழா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு எங்களுக்கு அடிச்சு எங்களுடைய மக்களே நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சிகிச்சை வழங்குறதுக்கு 24/7 நாங்க ரெடியா இருக்கோம், டாக்டர்ஸ் ஆகிய நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க எவ்வளவு டாக்டர்ஸ் கொலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்க இருப்போம் அப்படிங்கறத அவங்க உணர்த்தி இருக்காங்க இந்த சம்பவம் ஊடாக. அப்படிங்கிறது மனதை நிகழ வைக்கிற விடயங்கள் உண்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். சவுதி வந்து இப்ப இஸ்ரேலுக்கு எதிராக இயல்பாக்க நிலையை சம்பந்தமாக இப்ப பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கி இப்ப மாறி நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக இன்னைக்கு வந்து சவுதியினுடைய நிலவரம் இவ்வாறு, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற மாதிரி பேசுறதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாளை பேசலாம். தேங்க்யூ வெரி மச்.